நேயர்களுக்கு வணக்கங்க. இது ஒரு முக்கியமான வீடியோ, ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன வீடியோனா, நம்ம கொல்லைக்கு பக்கத்தில் ஒரு வேப்பமரம், சின்ன வேப்பமரம் இருக்குங்க. அது ஆட்டுக்கு தழை வெட்டினது போக மீதி அப்படியே விட்டாச்சுங்க. தழை வெட்டிட்டு சின்ன வேப்பமரமாக அது வெட்டி விட்டுட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கரையான் ஃபுல்லாகவே கூடு கட்டி ஆக்கிரமிச்சிச்சுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், பச்சை மரம் தான், தழை கூட இருக்குது பாருங்கள். அப்படியே ஃபுல்லாக கரையான் மூடிடுச்சுங்க. பச்சை மரம் தான் உள்ள அப்படியே சுரண்டி காட்டினா பாருங்கள், பச்சையாக இருக்கும் உள்ளுக்குள்ளே. அந்த மரத்தையே, காஞ்ச மரத்தை தான் கரையான் கூடு கட்டுன்னு சொல்லுவாங்க. பச்சை மரத்தையே இப்படி கூடு கட்டி வச்சுருக்கீங்க. இந்த மாதிரி வரக்கூடாதுன்னா உடனே இது என்ன பண்ணணும்னா, அந்த கரையான் வராமல் இருக்கணும்னா நான் சொல்கிற மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டாக கரையான் இதுக்கு மேலே வராது. எந்த மரத்துக்குமே கரையான் வராது. கடையிலலாம் கேட்டிங்கன்னா, அந்த கரும்பு விவசாயம் பண்ணுறவங்க குருணை ஒன்று போடுவாங்க, நாத்தா குருணைன்னு சொல்லுவாங்க. வாடை ஓவர அடிக்கிங்க. அந்த குருணையை எடுத்துகிட்டு வந்து இந்த மரத்தை சுற்றி மேலாப்பில் சைடில் அப்படியே மரத்தை ஒட்டி உள்ள மண்ணை மட்டும் நோண்டி எடுத்துகிட்டு அந்த குருணையை உள்ளே போட்டு மண்ணை போட்டு மூடிட்டுங்க. சுத்தமாக வராதுங்க. அதுக்கப்புறம் அந்த கரையானே எட்டியே பார்க்காதுங்க. அது உங்களுக்கு அந்த குருணை மருந்து கிடைக்கலன்னா பூச்சி மருந்து கடையில் போய்ட்டு கரையான் மருந்துன்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. பாட்டிலில் இருக்குங்க, வெள்ளை கலரில் இருக்கும். அதான் எடுத்து கூட ஊற்றி மண்ணை போட்டு முடியலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப்